ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பூனே. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த 5 ஜாபுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க் மோடு பார்த்திங்க அப்படின்னா ஹைப்ரிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்கும், ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜஸில் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெர்ஷன் கண்ட்ரோலில் ஒர்க் பண்ண நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டீம் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்லாம் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இமெயில் ஐடி யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே யூஸ் ஃபோன் நம்பர்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் இமெயில் ஐடி ஒரு ஃபோன் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே செக் பாக்ஸ் இருக்குல்ல, இதை டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஸோ அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா சப்மிட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ்க்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குருகிராம். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிராஜுவேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த பிரான்ச்சில் கிராஜுவேட் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கிராஜுவேட்டாக இருந்தாலே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், கண்ட்ரி, இதை தவிர உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா அதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்லோட்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு அப்ளை நவுன்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணணும். ஸோ இப்படி தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச் சயின்ஸ் இன்டர்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இது வந்து இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபில் வந்து உங்களுக்கு அப் டு 50% வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜாபில் உங்களுக்கு எந்த ஒரு ட்ராவலும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அப்படி இல்லை அப்படின்னா இப்போ படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு கம்பெனிலேருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ணி கூட சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லிங்க்டின் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கூகுள் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பேக் எண்ட்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான்.
ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 1 இயர் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கோடிங் ஸ்கில்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோடிங்கில் நீங்கள் நல்லா ஸ்கில்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு லோ லெவல் டிசைன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து டேட்டாலெலாம் குட் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எஸ்கியூஎல் டேட்டாபேஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டமில் உங்களுக்கு பேசிக்கான நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இதான் வந்து அவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிலேருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை ஃபார் திஸ் ஜாப்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்ளை வித் லிங்க்டின் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணிக்கொண்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல அட்டாச் ரெஸ்யூம்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூம் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் ஃபுல் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், கரண்ட் லொக்கேஷன், கரண்ட் கம்பெனி இது எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க் இருக்கும் இல்லையா, அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் உங்கள் லிங்க்ஸ்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் சேலரி எக்ஸ்பெக்டேஷன் இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட்டாக அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா அது இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல சப்மிட் அப்ளிகேஷன் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா L1 சப்போர்ட்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு பேசிக்கான ஜாவா, MySQL தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெப் அப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு பேசிக்கான நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் MCA பண்ணியிருந்தால் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் இமீடியட் ஜாயினராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஜாப் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 9 PM to 6 AM வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க ஜாப் டைமிங்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஓகேனா மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சைன்இன் டு அப்ளைன்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.